ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்பா மேக்ஸ் சேனல். இந்த சேனலில் நம்ம மெயினாக எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கான டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கான எல்லா மேக்ஸையும் கவர் பண்ண போகிறோம். இதில் எல்லா எஸ்எஸ்சிக்கான ரயில்வேஸ் எல்லா எக்ஸாம்லையும் இருக்க ப்ரீவியஸ் இயரில் இருக்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். ஆனால் எல்லா மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் இப்போ எப்படின்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்து சேம் டைப்பில் தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து டிக் பண்ணி எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதில் இந்த 2 கொஸ்டின் எடுத்து அது மாதிரி இதில் வந்து ஒரு எல்லா கொஸ்டினுமே பார்க்க போகிறோம். மேக்ஸ், ரீசனிங், அட்வான்ஸ் மேக்ஸ் தரவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரேஷியோ பார்த்துட்ருக்கோம். அந்த ரேஷியோவில் வந்து ஏற்கனவே வந்து கான்செப்ட் பார்த்தோம், ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் 20 பார்க்கலாம் இந்த வீடியோவில். எப்படியும் இந்த ரேஷியோவில் நான் சொல்லியிருக்கேன் அரௌண்ட் 250 அந்த இதில் இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் 20 வந்து வெறும் பேசிக்காக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட்ஸ் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கொஸ்டினை எப்படி தெரிஞ்சுக்குங்க, இப்படிலாம் போடலான்றத அதையும் நான் சொல்லி தருவேன். ஆனால் எக்ஸாமில் எப்படி நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுன்றதை தான் இந்த வாட்டி சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? அதான் வந்து உங்களுக்கு முக்கியமே வந்து ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் தான் தெரியுதில்ல. இப்போ வந்து ரொம்பவும் டைமிங் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. செக்ஷனல் டைமிங்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ரயில்வேஸுமே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு பிரச்சனை இல்லை, மெயின்ஸ் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த எல்லா ஷார்ட்கட்ஸுமே தெரிஞ்சுக்கங்க. ஒரு மாடல்லையும் வந்து 3 ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னா 3 ஷார்ட்கட்ஸ் அதையும் தெரிஞ்சுக்கணும். நான் போடுறது வந்து எல்லா ஷார்ட்கட்ஸும் எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும் மேக்ஸிமம். ஓகேங்களா? இல்லைனா நான் சொல்லிவிடுவேன் எங்கே யூஸ் ஆகாதுன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் எதுக்கு கற்றுக்கணும்னா சில இடத்துக்கு இதை போடுறதுனால இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால 10 செகண்ட் மிச்சமாகும். இது சில இடத்துக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால 20 செகண்ட் மிச்சமாகும். இப்போ எந்தெந்த இடத்துக்கு எது யூஸ் பண்ணணும் அது வந்து உங்கள் ப்ராக்டிஸில் வரும். ஆனால் நான் எல்லா மாடலையும் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது எங்கெங்கே வருன்றதையும் நான் சொல்லுவேன். ஆனால் அது நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது தான். ப்ராக்டிஸ்னால் மார்க் டெஸ்ட். நீங்கள் இதை தாண்டி நான் போடுற கொஸ்டினை தாண்டி ஏதோ ஒரு புக்கை வாங்கி சால்வ் பண்ணணும், கொஸ்டின் ஒரு சால்வ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும், அது எதுவுமே தேவையில்லை. நான் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் கொஸ்டின் எடுத்திருக்கேன். எல்லாம் எப்படிலாம் இருக்குது. கொஸ்டின்ஸ் எதனா இப்போ இந்த இயரில் வருதுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணி லாஸ்ட்டில் இப்போ அப்டேட் பண்ணி வேறு அதுக்குன்னு ஒரு செட்டு தரேன். ஓகேங்களா? ரேஷியோவில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது எப்படியும் மேக்ஸிமம் இதெல்லாம் இருக்குமே, சிமிலராக தான் கொஸ்டின்ஸ் வருமே. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வருஷத்தில் அப்படியே ரொம்ப அப்படி சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்காது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்கள். இஃப் x³ + y³ ரேஷியோ x² - xy + y² = 3:1 and x² - y² ரேஷியோ x + y = 5:6 find 2x + 3y கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அல்ஜிப்ரா தெரிஞ்சால் தான் போட முடியும். அல்ஜிப்ராவோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பேசிக் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? பேசிக் ஃபார்முலாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் அல்ஜிப்ரா வந்து ஃபுல்லாக தரவாக எடுப்பேன். அதாவது பேசிக் நான் சொல்லிவிட்டு அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இதில் வந்து அல்ஜிப்ராவும் வரும், மென்சுரேஷனும் வரும், எல்லாமே வந்து மிக்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரேஷியோ பார்க்கணும்னா எல்லா சாப்டர்லேருந்தும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இல்லை இப்படிலாம் மெர்ஜ் பண்ணி தான் கேட்பாங்க. 2 சாப்டர் 3 சாப்டர். நம்ம இதை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அது தான் இது வந்து ரொம்ப ஈஸியானது தானே. இங்கேயே பார்த்தப்போ மறுபடியும் அல்ஜிப்ரா முடிச்சுட்டு, அதாவது அல்ஜிப்ரா வந்து ஒரு நான் வந்து மற்ற எடுத்துடுவோம், இன்னும் கொஞ்சம் நாள் எடுப்போம். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு மறுபடியும் இதுக்கு வரீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இப்போ அல்ஜிப்ரா முக்கியமான ஃபார்முலா என்னென்னா x³ + y³ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். x + y x² + y² - xy. இது அந்த ஃபார்முலா எப்படி வருது இது எல்லாமே நான் அல்ஜிப்ராவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே மனப்பாடம் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஓகேங்களா? இந்த இடத்த உங்களுக்கு சின்னதாக அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். எப்படி மனப்பாடம் பண்ணால் இங்கே x³ + y³ இருக்கா, அங்கே ப்ளஸ் இருந்துன்னா x + y. இதே x³ - y³ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் x - y வரும். ஓகேங்களா? x³ - y² x - y, x³ + y³ x + y. அதுக்கேற்ற மாதிரி இங்கே x³ + y³ x² + y² - xy வரும். இதே x³ - y² y³ x² + y² + xy வரும். ஓகேங்களா? இந்த 2 சைனுமே சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ்னால் ஃபஸ்ட்டு மைனஸ், ரெண்டாவது ப்ளஸ். இங்கே ப்ளஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ளஸ், ரெண்டாவது மைனஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ x³ + y³ ஃபார்முலா தெரியும். x + y நான் இதை எழுதுகிறேன். ஓகேங்களா? x + y x² + y² - xy. கீழே என்ன இருக்குது பாருங்கள், சேமாக இருக்குது. x² - xy
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை இப்போ 3 + 5ன்னு எழுதினாலும் சரி தான், 5 + 3ன்னு எழுதினாலும் சரி தான். அது மாதிரி தான் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்னு எழுதினாலும் சரி தான், மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதினாலும் சேம் தான். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் அடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? மீதி இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3/1, அப்போ 3. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3. ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இதுவும் வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இதுவும் அல்ஜிப்ரா தான். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதில் இருந்து இப்போ ரெண்டாவது இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுவும் பேசிக் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அங்கே வரப்போ தெரியும், இங்கே வந்து அல்ஜிப்ரா சொல்கிறப்ப நல்லா பேசிக்கில் வந்து சொல்லித்தரேன், இங்கே மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5/6. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5/6ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3ன்னு வந்துச்சு, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5/6ன்னு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது 2x ரேஷியோ 3y. 2x மைனஸ் 3y வேணும்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணும். நான் கொஞ்சம் அரேஸ் பண்ணிக்கிறேன், நிறைய இடத்த வேஸ்ட் பண்ணிட்டேன். எது தேவை? இது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, எல்லாத்தையுமே அரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. சரி, இது நான் அரேஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 3ன்னு வந்துச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு? எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வந்து 5/6ன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2xோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இது நான் இதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு ஆகிடும். மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 3 + 5/6 வந்து 3 + 5/6 ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பெருக்கிட்டு இது கூட ஆட் பண்ணணும். 23/6ன்னு வரும். 2xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2xோட வேல்யூ தான். 2xோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த செகண்ட் இருக்கிறத நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப மைனஸால் பெருக்கணும். ஓகேங்க? ரெண்டு பக்கமும் மைனஸால் பெருக்கிறோன்னா -x + ஒய்னு ஆகிடும். இந்த மைனஸ் உள்ள போய் பெருக்கலாம்னா இதுக்கு மைனஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் -5/6ன்னு இருக்கும். இப்போ ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2y = 3 - 5/6. 3 - 5/6னா 20. 18 - 5 13/6ன்னு ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஒய்யோட வேல்யூ கிடைக்கிறப்ப ஏன்னா நம்மளுக்கு 3y வேணும். அப்போ ஒய்யோட வேல்யூ இந்த ரெண்டு இந்தாண்ட போச்சுன்னா டிவைடரில் போகுமா? 13/12. 3yயோட வேல்யூனா அப்படியே 3 பேருக்குங்க, 39/12. ஓகேங்களா? 2x வந்து 2xோட வேல்யூ, 3yயோட வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். 2xோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சது 23/6. 3y கிடச்சது 39/12. ஓகேங்களா? ரேஷியோவில் காமனாக இருந்தால் அடிச்சிக்கலாமா? இதில் 6 காமனாக இருக்குது, ரெண்டாவது அடிச்சிக்கலாமா? இந்த ரெண்டு இந்தாண்ட போச்சுன்னா மல்டிபிள் ஆகுமா? டிவைடரில் இருக்குது அந்த பக்கம் போச்சுன்னா 46/39. ரேஷியோ 39ன்றது ஆன்சர். ஓகேங்களா? என்னடா இவ்வளோ பெருசாக கொஷின்ஸ் போகுதுன்னா சம்டைம்ஸ் இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆனால் இது இவ்வளோ பெருசுலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 30 செகண்ட் அவ்வளோதான். பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே அடிச்சிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்க போகுதுன்ட்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 3 + 5/6னா 23/6. அது மாதிரி மைனஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நான் எழுதி உங்களுக்கு ஃபார்முலா சொன்னதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? செகண்ட் கொஷினை பார்த்த வரைக்கும் A/B 11/7, B/C 5/19, ABCயோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இது மாதிரி கொஷின்ஸ்க்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? AB 11/7, B/C 5/19.
இதுமாதிரி கொஷின்ஸுக்கு இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும் சொன்னோமா. இப்படி பெருக்கணும் என்ன வரும், A ரேஷியோ B ரேஷியோ C. சரி, ஃபஸ்ட் எத்தனை கீழே வரப்போ 11 × 5 55, 5 × 17 5 × 7 35, அப்புறம் 7 × 19 133. ஓகேங்களா, இது ஆன்சர். சரி, ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். ஆனால் இது வந்து உங்களுக்கு பேசிக். இப்போ ஷார்ட்கட் என்னன்னு பார்க்க போகிறேங்க. ஷார்ட்கட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆப்ஷன் தாங்க நம்மளுக்கு கீயே. ஆப்ஷன் தான் கீ. ஓகேங்களா, ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. ஆப்ஷன் மெத்தட், ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A11னா பியோட வேல்யூ 7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் A11, அப்போ A தான் பெருசு, B சின்னதாக இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள் A சின்னதாக இருக்குது, இதுலேயும் A சின்னதாக இருக்குது, இதுலேயும் A சின்னதாக இருக்குது. A பெருசாக இருக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு இது வந்துடும். அப்புறம் பாருங்கள் A வந்து 11னா B வந்து 7, 11 × 5 7 × 5. ஓகேங்களா, 5ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ இதான் ஆன்சர். ஒன்றே ஒன்று தான், பார்த்தோன்னு ஒரு செகண்டோட வேல்யூ தான் இது. ஓகேங்களா, ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பெஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த ரேஷியோ, ஏஜஸ்ஸு, இதுமாரி மென்சுரேஷனு, இதுமாரி நிறைய சாப்டருக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்க அந்த டைமை வந்து சேவ் பண்ணுறது. எப்படி நம்ம 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின்ஸ், அதுவும் ஹார்டாக இருக்கும் 5 கொஸ்டின்ஸ், அதை சால்வ் பண்ணுறன்றது தான் எங்கள் மேட்ரு. ஓகேங்களா, அதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆப்ஷனில் பட்டுன்னு முடிச்சணும். 1 செகண்ட் 2 செகண்டில் முடிச்சா தான் அந்த மீதி இருக்குது அந்த 5 கொஸ்டின் டைம் கிடைக்கும். அந்த 5 கொஸ்டின் யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஏபி வந்து ஏபிசி. ஓகேங்களா, இப்போ இது மாதிரி போன கொஸ்டினுக்கே சொல்லிட்டேன், இதை ஆப்ஷன் வச்சு போட்டுருங்க. நான் பேசிக்காக சொல்லணும்னா சரி பாருங்கள், ஏபின்றது வந்து 9 ரேஷியோ 14, பிசின்றது 16 ரேஷியோ 7. ஓகேங்களா, இப்போ இங்கே பியோட வேல்யூ இங்கே 14ன்னு இருக்குது, இங்கே 16ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பியோட ரேஷியோ இங்கே எல்லா இடத்தையும் சேமாக தான் இருக்கணும். சேமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், சரி வேணாம், இந்த மெத்தட் பண்ணுவோம். இப்படி பெருக்கி இப்படி பெருக்கி இப்படி பெருக்குமா, எல்லா மெத்தடும் ஒன்று தான். 9 × 16 ரேஷியோ 14 × 16 ரேஷியோ 14 × 7. எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கும். ஓகேங்களா, 7 7 8 72 ரேஷியோ 16 7 112 ரேஷியோ 49. இது ஆன்சர். இது வந்து பேசிக். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த டைமை இங்கே பாருங்கள், ஏவுக்கு 9னா பிக்கு 14, ஏவுக்கு 9னா பிக்கு 14 இருக்கணும். அந்த ரேஷியோவில் இது இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ஏவுக்கு 9னா பிக்கு 14, இது 102ன்றது 14ஓட மல்டிப்பிளே இல்லை. ஓகேங்களா, ஏவுக்கு 9னா பிக்கு 14 தான் இருக்கணும், ஆனால் பிக்கு இங்கே 112 இருக்குது. அப்போ இல்லை. இது பாருங்கள் 72 ரேஷியோ 112, இது வந்து 9ஓட மல்டிபிள் தான், இது 14ஓட மல்டிபிள் தான். அப்போ செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இதை வந்து 9 8 72, அப்போ 9 8, இது வந்து 14 8 112. ஓகேங்களா, அப்போ இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் தான் பெஸ்ட். ஓகேங்களா, ஆப்ஷனை வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோ போடணும் எழுதணும், அந்த பேனா கையில் வச்சிங்கனாலே ஒரு 10 செகண்ட் போயிடும். ஓகேங்களா, அந்த கண்ணாலே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரி, ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் ஆன்சர்ன்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின், ஆனால் நெக்ஸ்ட் கொஷினில் அது எல்லாம் எப்போ ஆப்ஷன் செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி, ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி, இது மாதிரி வர கொஷின்ஸுக்கு வந்து ஆப்ஷன் பெஸ்ட்டு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இங்கே கொடுத்துட்டாங்க. இதுவுமே பண்ணலாம், செட் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு செட் ஆகுது, ஆப்ஷன் வச்சு செட் ஆகுது. ஏன்னா இங்கே ப்ளஸ்லாம் வருது இல்லை, இதுமாதிரி ப்ளஸ் வரப்போ ஆப்ஷன் வச்சு செட் ஆகுது. அப்போ போட்டுருங்க. இப்போ தான் நம்மளுக்கு பேசிக் மெத்தட் தேவை. பிக்யூ 3 ரேஷியோ 2, கியூஆர் 4 ரேஷியோ 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பெருக்கி இப்படி பெருக்கி இப்படி பெருக்கணுன்றது வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹார்டு. ஓகேங்களா, இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா கியூக்கு இங்கே 2 இருக்குது 4 இருக்குது. இப்போ இங்கே 2ஆல் பெருக்கினாலே மேலேயே வந்து கியூக்கு 4 வந்துடும், கீழேயும் 4 வந்துடும். இப்போ எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடுது பேசிக்கு. அதனால தான் வந்து ஷார்ட்கட்னா என்ன, டைமை குறைக்கிறது தான். இங்கே பேசிக்கே டைமை குறைக்குது. நம்ம ஷார்ட்கட்டுன்னு படித்தது டைம் அதிகமாக்குது. அப்போ பேசிக் யூஸ் பண்ணுங்கள். 2ஆல் பெருக்கினீங்கன்னா 6 ரேஷியோ 4, கியூக்கு 4 ரேஷியோ 7ன்னு இருக்குது, கியூ ரேஷியோ 6. ஓகேங்களா, இது எதுவுமே பெருக்க தேவையில்லை, ஏன்னா கியூக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு பி ரேஷியோ கியூ ரேஷியோ 6 என்ன வரும், 6 ரேஷியோ 4 ரேஷியோ 7. ஆனால் நம்மளுக்கு இது கேட்கல. பி ப்ளஸ் கியூ, கியூ ப்ளஸ் ஆர், ஆர் ப்ளஸ் பி கேட்டிருக்காங்க.
அப்படியே கூட்டுங்க. 6 + 4 10, Q + 6 11, P + 6 13. ஓகேங்களா? 10:11:13. ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் எதுலேயும் ப்ளஸ்லாம் வருது. ப்ளஸ் வந்ததுனாலே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் போகிறது கஷ்டம். அப்போ நம்ம போட்டு தான் ஆகணும். A/B 2/3, B/C 5/8. இப்போ இந்த இந்த 3 5 ஒருத்தர் ஒரு மல்டிப்புளாக இல்லை. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா க்யூக்கு இருந்தது இங்கே 2 4, இந்த 2 நான் 2ஆல் பெருக்கினாலே 4 வந்துடும். ஆனால் இங்கே இருக்கிறது அப்படி இல்லை, சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர். அப்போ இது மாதிரி கொஷின்ஸ்க்கு இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. A/B/C வந்து மேலேருந்து கீழே பெருக்குனா 10, கீழேருந்து இந்த சைட்லேருந்து மேலே போனோமா 5 3 15, அப்புறம் இங்கே கீழேருந்து கீழே இந்த சைடில் இருக்கிறது 3 × 8 24. அப்போ A/B/Cயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு 10:15:24. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3A + B, 3Aனா 30 + Cன்றது 24னா 54. அப்புறம் 4B - C, 4Bனா 60, 15 4 15 60 - C, அப்போ வந்து 36. 54:36ன்னு வருது. 54னா 3 18, 36னா 2 18, 3:2ன்றது ஆன்சர். இப்போ இந்த நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறதுல நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்லாம் வந்ததுன்னா போடுங்க. அதுமாரி போடாத கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் வச்சு அப்படியே அசால்ட்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு. ஓகேங்களா? ABC are positive integers with A/B 3:4, B/C 2:1. ஃபைண்ட் த பாசிபிள். இப்போ பாருங்கள், இங்கே பிக்கு 4 இருக்குது, இங்கே பிக்கு 2 இருக்குது. இது கூட 2ஆல் பெருக்கினாலே போதும், எனக்கு B 4ன்னு வந்துடும். அப்போ A/B/C என்ன? 3:4. இதை நான் 2ஆல் பெருக்கிறேன், 4:2ன்னு இருக்குமா? இப்போ சிக்கு 2ன்னு வந்துடும். ஏன்னா பிக்கு இங்கே காமன் ஆகிடுச்சு, இங்கேயும் 4 ஆகிடுச்சு, இங்கேயும் 4 ஆகிடுச்சு. அப்போ ஏபிசியோட வேல்யூ 3:4:2. அப்போ A + Bயோடைய வேல்யூ என்ன வரும்? 9x வரும். ஏன்னா இங்கே வந்து கொஸ்டின் A + B + C கேட்டிருக்காங்க. எப்பவுமே ரேஷியோவில் இருக்கிற நம்பர் நம்ம வெளியே எடுத்தோன்னா 9xன்னு தான் எடுக்கணும். ஓகேங்களா? இதுவே A + B + C, A + B - Cன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இங்கே டிவைடடில் இருக்குது. இங்கே 9x, இங்கே 7 - 5xன்னு வருமா? இப்போ இந்த எக்ஸ்ன்னு கேன்சல் ஆகிடும், 9/5ன்னு வரும். இப்போ தான் நம்ம 7க்கு வேல்யூ 3, பிக்கு வேல்யூ 4, சிக்கு வேல்யூ 2. எப்போ டிவைடடில் கேட்குறப்ப மட்டும்தான். இப்போ பாருங்கள், போன கொஸ்டின் பாருங்களேன், டிவைடடில் இருக்குது. டிவைடடில் இருக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 24. ஆனால் இங்கே வெறும் ப்ளஸ் மட்டும்தான், எதுவுமே டிவைடடில் இல்லை. அப்போ ஏவோட வேல்யூ 3னா 3x, பியோட வேல்யூ 4னா 4x, சியோட வேல்யூ 2னா 2x. இப்போ A + B + Cயோட வேல்யூ என்ன வரும்? 9x. ஓகேங்களா? A + B + Cயோட வேல்யூ என்ன? 9x. எக்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு காமனான நம்பர். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் A + B + C. A + B + வேல்யூட எக்ஸாக்ட் கேட்கல, பாசிபிள் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பாசிபிள் வேல்யூ என்னது? 9ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். 9ஓட மல்டிபிள் 201, 9ஓட மல்டிபிள் இல்லை. 205 9ஓட மல்டிபிள் இல்லை. 210 9ஓட மல்டிபிள் இல்லை. 207 தான். 9ஓட மல்டிபிள் ரூல் தெரியும்ல? அந்த மல்டிபிள் ரூல் வந்து ரொம்ப ஈஸி தான். 9ஓட மல்டிபிள்ஸ் எப்படி செக் பண்ணோன்னா, அதில் இருக்கிற நம்பர், அந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள். அந்த டிஜிட்ஸ் 9ஆல் அடிபட்டுதுன்னா அந்த நம்பர் 9ஆல் அடிப்படும். எக்ஸாம்பிளுக்கு 303 2 4. ஓகேங்களா? இப்போ இது வந்து 324. இதை ஆட் பண்ணுங்களா? ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 2 5, I 2 5 + 4 9. 9ன்னு வருதா? இப்போ இந்த நம்பர் 9ஆல் அடிபடும். இது 333. இது பாருங்கள், ஆட் பண்ணனா 9ன்னு வருது, இதுவும் அடிபடும். அதே 3 3 2னா இதை கூட்டினா 3 + 3 8 6, 6 + 2 8. இப்போ இந்த டிஜிட் வந்து 9ஆல் அடிபடாது. எது வந்து எந்த நம்பரோட டிஜிட்டோட சம்மு 9 இல்லைனா 9ஓட மல்டிபிளாக வருதோ, மல் ஆஃப் 9 வருதோ, அதாவது 9 வரலாம், இல்லைனா 9ஆல் அடிபடுற நம்பராக வந்ததுன்னா சம் வந்து 9 வரலாம், 18 வரலாம், 27 இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9ஆல் அடிபடும், இல்லைனா அடிபடாது. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த நம்பர் செக்ஷன் எடுக்கிறப்ப சொல்லித்தரோம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே மல்டிபிள் ரூல், 7ஓட மல்டிபிள் 11, 13, 9, 6, 1, 2 எல்லாத்துக்குமே சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து
ஞாபகம் வச்சுங்க. 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட டிஜிட்ஸோட சம் 9ஆல் அடிபடுதுன்னா அந்த நம்பர் 9ஆல் அடிபடும். ஓகேங்களா? இப்போ 2 + 1 3 அடிபடாது, 2 + 5 7 அடிபடாது, 2 + 7 9 அடிபடும், 2 + 1 3. ஓகேங்களா? இது அடிபடாது. அப்போ இது மட்டும்தான் அடிபடுது, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்மளுக்கு பாருங்கள், ஏ ரேஷியோ, பி ரேஷியோ, சி ரேஷியோ, டின்னு கேட்டாங்க. இங்கே இந்த ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் போகலாம். 4 7 9 4 7 9 4 7 9 4 7 எல்லாமே வந்து 4 7 9 தான் வருது. ஓகேங்களா? அது அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 21ஓட மல்டிபிள். டி வந்து 21ஓட மல்டிபிள் இருக்கணும். இது இல்லை, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. டி 21னா சிக்கு 36 இருக்கணும். ஓகே, இது வந்து அதாவது இது ஆப்ஷன் வச்சு போட்டாலும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லை இதுக்கான பேசிக் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது எல்லாமே பாருங்கள் இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. 4 4 × 7 28. பியோட வேல்யூ இங்கே 7ன்னு இருக்குது, பியோட வேல்யூ இங்கே 36ன்னு இருக்குது. 7 சரி இது தப்பு பண்ணுறனோ, இல்லை இது ஏவை பற்றி சொல்லக்கூடாதுல்ல. பி இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 28ன்னு இருக்குது. 7 × 4 28. சி இங்கே 9ன்னு இருக்குது, இங்கே 36ன்னு இருக்குது. 9 × 4 36. அப்படியே 4ஓட மல்டிப்பிளாக தான் இருக்குது. அப்போ இது அப்படியே 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. ஏபிசி 4 × 4 16. இதை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? 7 × 4 28, 9 × 4 36. இங்கேயும் பாருங்கள் பிசிடிக்கு 28 36 21 சேமாக தான் இருக்குது. இங்கேயும் பிசியோட வேல்யூ 28, பியோட வேல்யூ 28 தான் இருக்குது, சியோட வேல்யூ 36 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரேஷியோ 16 ரேஷியோ 28 ரேஷியோ 36 ரேஷியோ 21. அப்போ இதை போட்டு பி வந்து ஆன்சர். அப்படி இல்லை, நான் ஆப்ஷன் வெரிஃபிகேஷனுமே பெஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமாக வருது. இது 4னா இது 7 வருது, இது 9 வருது. அதாவது 4 × 3 7 × 3 9 × 3. இது வந்து 4 × 2 4 × 4 7 × 4 9 × 4 எல்லாமே சேமாக வருது. ஆனால் செகண்டை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 21ன்னு இருக்குது, ஆனால் இங்கே டிக்கு 11ன்னு இருக்குது. டி வந்து 21 இல்லை டிக்கு 21 இல்லை 21 மல்டிபிளாக இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 21 தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே இல்லை, ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் இல்லை. மற்ற 2 ஆப்ஷன் இருக்குது. மற்ற 2 ஆப்ஷனில் டிக்கு 21னா சிக்கு 36ன்னு இருக்கும். டிக்கு 21னா சிக்கு 36ன்னு இருக்கணும். இதான் ஆன்சர். இங்கே 18 இருக்குது, இது வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு போடுறதும் பெஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து என்னென்னா பேசிக்குமே இதில் ஈஸியாக இருக்குது, இல்லைனா ஆப்ஷன் வச்சு போடுறதுமே பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எப்பயுமே ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அந்த டைமிங் நம்ம பார்க்குறது பென் யூஸ் பண்ணாமல் போட்டுடலாம். அதில் நிறைய டைம் ரொம்ப சேவ் ஆகும். பென் யூஸ் பண்ணனாலே மூளை வந்து நம்ம எழுதுறது எப்படி எழுதுறோன்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ ரேஷியோ, பி ரேஷியோ, சி ரேஷியோ, டி. நான் வந்து உங்களுக்கு போட சொல்லி கொடுத்தேன், எப்படி ஏ ரேஷியோ, பி ரேஷியோ, சி ரேஷியோ, டி எப்படிலாம் கண்டுபிடிக்கணுன்ட்டுலாம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அது எதுவுமே இங்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷனை பார்த்தீங்களா ஆன்சர் டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரேஷியோ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 ரேஷியோ 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரேஷியோ பி என்ன வரும், 5 ரேஷியோ 3ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் 2 மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? சரி இருங்க, உங்களுக்கு பேசிக்காக ஒரு வாட்டி போட்டுட்டு அடுத்து வருவோம். பேசிக் போட்டு வரேன். இப்போ பேசிக்காக போடணுன்னா ஏ ரேஷியோ பி 1/3 ரேஷியோ 1/5ன்னு இருக்குன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வந்து நியூமரேட்டர் ஆகிடும். ஓகேங்களா? 5 ரேஷியோ 3 ஏ ரேஷியோ பிக்கு. பி ரேஷியோ சிக்கு எல்லா வாட்டியும் நம்ம எழுதிட்டு இருக்கிறது எவ்வளோ. ஓகேங்களா? இப்போ இந்த 1/8ன்றது இந்த பக்கம் வந்து 8ன்னு ஆகிடும், 1/7 இந்த பக்கம் வந்து 7ன்னு ஆகிடும். ஓகேங்களா? 8 ரேஷியோ 7. சி ரேஷியோ டின்னு எடுக்கிறப்ப என்ன ஆகும், இந்த 21 மேலே வந்துடும், 10 இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது 10, இங்கே கீழே இருக்கிறது அந்த பக்கம் மேலே போயிடும். 21 ரேஷியோ 10ன்னு ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏபி பிசி சிடிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு, இங்கே நம்ம நம்பராகவே கண்டுபிடிச்சிடும். மறுபடியும் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம இந்த கண்டுபிடிக்கணும்னா பெஸ்ட் மெத்தட் இது 2 ஷார்ட்கட்டை இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியுது. 4 நம்பர் பொறுத்த வரைக்கும் 3 நம்பருக்கு தான் இந்த கிராஸு இந்த காஸ்ட்டு பெஸ்ட்டு. இதுக்கும் வந்து அந்த மாதிரி மெத்தடும் இருக்குது. ஆனால் வந்து இந்த 4 நம்பர் கொடுக்குறப்ப இது பெஸ்ட்டாக வச்சுக்கலாம். 5 3
அப்போ இங்கே 3 3ன்னு கண்டினியூ ஆகுமா? 8 7, இந்த 8 இங்கே வந்துடும், இந்த 7 இங்கே போயிடுமா? அடுத்து 21 10, சிக்கு 21, சிக்கு 21, டிக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 21 இங்கேயும் போகும், இந்த 21 இங்கேயும் வரும். ஓகேங்களா? இப்போ அப்படியே பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? எதனா காமனாக இருந்தால் அடிக்கலாம். ஓகேங்களா? காமனாக எதனா இருக்கான்னு பார்க்குறேன். இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது. மற்ற எதனா காமனாக இருக்கான்னு பார்க்குறப்ப 3ஆல் அடிக்கலாம் பாருங்கள். இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 7 3, இதில் 3 இருக்குது. ஓகேங்களா? மற்ற எதனா காமனாக இருக்கான்னு பார்க்குறப்ப எதுவும் இல்லை. இப்போ பெருக்க வேண்டியதுதான். மேலே இருக்கிறது இந்த லைன் அப்படியே பெருக்கணும், அது ஏவுக்கு. இந்த லைன் அப்படியே பெருக்கணும், அது பிக்கு. இந்த லைன் பெருக்கணும் சிக்கு. இந்த லைன் பெருக்கணும் டிக்கு. இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் 8 40 தான் இருக்குது. இந்த லைனில் 38 24 தான் இருக்குது. இந்த லைனில் 3 × 7 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 21 இருக்குது. இந்த லைனில் 10 இருக்குது. ஓகேங்களா? 40:24 ரேஷியோ 21 ரேஷியோ 10 ஏன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ பெருசு போட்டு தேவையில்லாதது. இப்போ ஆப்ஷன் வச்சு பார்ப்போமா? ஏ ரேஷியோ பிக்கு என்ன வருது? 5:3ன்னு வருது. அதை அப்படியே மாற்றி போட்டுக்கணும். 1/ல இருந்தால் அப்படியே மாற்றி போட்டுக்கணும். ஏவுக்கு 5னா பிக்கு 3, ஏவுக்கு 5னா பிக்கு 3, ஏவுக்கு 5னா 8 40 38 21. ஓகே, இது ஓகே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 23ன்றது 3ஓட மல்டிபிளே இல்லை. அப்போ இது வரவே வராது. இது ஏவுக்கு 5னா பிக்கு 3 இருக்கும். நான் ஏவுக்கு 8 இருக்குது. அப்போ இது இல்லை. ஏ வந்து 5ஓட மல்டிபிளாக இருக்கணும். இது 5ஓட மல்டிபிளே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஏ 5ஓட மல்டிபிள்ன்றது ஏ, ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதை டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரெண்டாவது கொஸ்டின். இப்போ இங்கே 2a 3dன்னு கொடுத்துருக்காங்க. 2a 3dன்னு கொடுக்குறப்ப இதை நம்ம ஆப்ஷன் வச்சு போடுறது கஷ்டம். ஏன்னா வந்து இதில் வந்து அந்த கோஎஃபிஷியண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கோஎஃபிஷியண்ட்டை சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளால் கொஞ்சம் அப்போ நம்ம போட்டு தான் போடணும். போட்டு போடணுன்றப்ப எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதான் நார்மலாக போடுறது தான். ABCDன்னு எழுதிங்க. ஃபஸ்ட்டில் ரேஷியோ ஏவுக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல பிக்கு வந்து 7, சிக்கு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவதுல சிக்கு 2, டிக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 5 இங்கே இதுவாகும், இந்த 5 இந்த சைடில் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொன்னால. இப்போ இந்த 8 இங்கே வரும்னு சொன்னோன்னா இந்த 7 இங்கே வருமா? அந்த பிளாங்க் ஃபேஸ் அப்படியே இதுவாகிடும். அந்த பிளாங்க் ஃபேஸை இது ஃபில் பண்ணிவிடும். ஓகேங்களா? இங்கே 2 வரும். ஓகேங்களா? இப்போ பெருக்குனா என்ன வரும்? அச்சோ, சாரி. இவ்வளோ பெருசு நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து எப்போ ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி ரேஷியோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ தேவையே இல்லை. நம்மளுக்கு ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ தான் இங்கே தேவைப்படுது. ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ தான் தேவைப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் தப்பு பண்ணுன்றது தான். அப்போ ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பாருங்கள், இதை எழுதுங்க. ஏ ரேஷியோ பி, பி ரேஷியோ சி, சி ரேஷியோ டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூ ஆகுதுன்னா அதை விட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஏ ரேஷியோ டி மட்டும்தான் வரும். அப்போ அதே மாதிரி நம்பர்ஸ்லையுமே எதனா வந்து இப்போ பாருங்கள், 3:5 இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுறேன். ஓகேங்களா? 3:5, 7:8, 2:3. சரி, ஃபுல்லாகவே எழுதுகிறேன். மூணு ரேஷியோ 5, பி ரேஷியோ சி 7:8, சி ரேஷியோ டி 2:3. இதில் நம்மளுக்கு ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடில் இருக்கிறதையும் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு குரூப்பு மாதிரி, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு குரூப்பு மாதிரி. ஓகேங்களா? இப்போ இது அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா ரைட் சைடில் என்ன இருக்குது? 5 8 3. ஓகேங்களா? 5 8 3. மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது டி. ஓகேங்களா? ஆனால் இவ்வளோத்துக்கு எழுதி அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரி, அடிங்க. ஒரு 2 2 4 2 8 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? A/D 7/20ன்னு வரும். ஆனால் எழுதி அடிக்கணும்னு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ரைட் சைடில் இருக்குது அடிச்சுக்கலாம். இந்த 2 இங்கே 4 4 2 8, இங்கே 3 இருக்குது, இந்த 3 இருக்குது, கேன்சலு. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 7 மட்டும்தான் இருக்குது. ரைட் சைடில் 5 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. 5 20. ஓகேங்களா? இது வந்து ஏ ரேஷியோ டிக்கான ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து இந்த கண்டினியூ ஆகிறதுக்கு இப்படி பண்ணலாம். கண்டினியூ ஆகிறது இப்போ இதுக்கு ஒரு
வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுனாலுமே A ரேஷியோ B 3:4, B ரேஷியோ C 8:9 இருக்குது. இப்போ நம்மளாண்ட கொஸ்டின் வந்து A ரேஷியோ Cக்கானது கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு B இங்கே தேவையே படலை. ஓகேங்களா? அப்போ நம்ம B அடிச்சுக்கலாம். இப்போ என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏவுக்கும் ரைட் சைடில் இருக்கிறது டிக்கும் வரும். இதுதான் நீங்கள் நம்ம எல்லா ஃபார்முலா எழுதினாலும் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லாஸ்ட்டு இருக்கிறது ஏவுக்கு, இது பி, இது பிக்கு, இது சிக்குன்னு வருமா? அதுதான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏவுக்கு, ரைட் சைடில் இருக்கிறது லாஸ்ட்டு இருக்கிறது சிக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு இருக்கிற சிக்கு. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது ஏவுக்கு சிக்கானது கிடச்சிரும். அப்போ நம்ம எழுதிட்டு ஏவுக்கானது என்னது 3:8, சிக்கானது 4:9, இப்படி எழுதிட்டு 1 3 3 9, ஒரு 4 4 2 4 8 2:3ன்னு எழுதுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே அடிச்சுக்கலாம். 1 3 3 3 9, 1 4 4 2 4 8, ரேஷியோ 2:3. புரியுதுங்களா? லெஃப்ட் சைட் எப்பயுமே நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் எடுத்துக்கங்க, எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அதில் ஃபஸ்ட்டு நம்பருக்கு இப்படி வரும், லாஸ்ட் நம்பருக்கு இந்த லாஸ்ட் ரோ வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, லாஸ்ட் நம்பர் வந்து ரைட் சைடில் இருக்கிறது. 3 நம்பர்னாலுமே நான் சொன்ன ஷார்ட்கட்டில் இப்படி வருமா? ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, லாஸ்ட்டுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறது. அதேமாரி 4 நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இப்படி, அப்புறம் அந்த ஃபஸ்ட் நம்பரை விட்டுருப்போம், செகண்ட் நம்பரை விட்டுருப்போம், லாஸ்ட்டுக்கு வந்து இந்த ரோ. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர்னால் ஒன்று லெஃப்ட் சைடு, ஒன்று ரைட் சைடு. அது 3 நம்பராக இருந்தாலும் சரி, 4 நம்பராக இருந்தாலும் சரி, 5 நம்பராக இருந்தாலும் சரி, 2 நம்பராக இருந்தாலும் சரி, எந்த நம்பராக இருந்தாலும் சரி தான். ஒரு கண்டினியூவாக போனோம், பிலேருந்து பி, சிலேருந்து சி அப்படின்னு வரப்போ ஏன்றது லெஃப்ட் சைடையும், லாஸ்ட்டில் இருக்கிற டின்றது ரைட் சைடையும் குறிக்கும். அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு A/D என்ன வந்துச்சு? A/D வந்துச்சு 7/20. ஆனால் நம்மளை அதை கேட்கல, 2A/3Dன்னு கேட்டிருக்கான். 2Aனா என்ன பண்ணணும்? 2 × A, ஏவோட வேல்யூ 7, 14, 3D, டியோட வேல்யூ 20, 3 × 20, அப்போ இது 7 10, 7/30ன்றது ஆன்சர். ஓகேங்களா? அடித்து காமனாக 2 காமனாக இருக்குது, அதெல்லாம் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், 7/30ன்றது தான் ஆன்சர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிவைடரில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏவுக்கு வந்து 7ன்னு எடுக்கலாம், டிக்கு வந்து 20ன்னு எடுக்கலாம். இதுவே டிவைடரில் கேட்காம ப்ளஸில் கேட்டால் தான் ஏவுக்கு 7x, டிக்கு 20xன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே டிவைடரில் தான் இருக்குது. அப்போ நார்மலாக ஏவுக்கு 7ன்னு எடுத்துக்கலாம், டிக்கு என்ன இருக்குது 20ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் D + A = 3B, B = 4B = 5C, 6C = 7D, find D + A divided by D - A கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா D + A D - A. இப்போயுமே நம்மளுக்கு என்ன தான் வேணும்? ரேஷியோ ஏவுக்கும் டிக்குமான ரேஷியோ தான் வேணும். ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸில் இங்கே B இருக்கா, C இருக்கா, ரெண்டுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு அது தேவையே இல்லை, வெறும் ஏவும் டியும் மட்டும்தான் தேவை. ஓகேங்களா? ஏவும் டியும் மட்டும்தான் தேவை. A = 3Bன்னு இருக்கா ஃபஸ்ட்டு. இதில் B இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், A/B = 3. இது எப்படி இதெல்லாம்? A ரேஷியோ BC = 3:1, B ரேஷியோ C. ஓகேங்களா? Bக்கு வந்து இது 5, Cக்கு வந்து Bயோட கோஎஃபிஷியன்ட். இது மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கனாலே Bக்கு வந்து Cயோட கோஎஃபிஷியன்ட், Cக்கு வந்து Bயோட கோஎஃபிஷியன்ட் மாறும். ஏன்னா இப்போ பாருங்கள், 4B = 5Cன்னு இருக்கா. B இந்த C இந்த பக்கம் வந்து டிவைடரில் வருமா? இந்த 5 இங்கே இருக்கும், இந்த 4 இங்கே போயிட்டு டிவைடரில் வருமா? அப்போ என்னென்னா Bக்கு வந்து Cயோட கோஎஃபிஷியன்ட்டும், Cக்கு வந்து Bயோட கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கும். அதே மாதிரி Cக்கு Dக்கு இங்கே என்ன இருக்க போகுது? Cக்கு Dயோட கோஎஃபிஷியன்ட், Dக்கு Cயோட கோஎஃபிஷியன்ட். 7:6. நம்மளுக்கு தேவை A/D தான். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் ஏவும் டியும் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடையும் அடிச்சிக்கலாம். 1 3 3 2 3 6, மற்றபடி எதுவும் அடிக்க முடியாது. A/D I/7 35. இந்த ரைட் சைடில் என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4 2 8. ஓகேங்களா? ஏவுக்கு 35ம் டிக்கு 8ம் இங்கே டிவைடரில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு தேவையே இல்லை. D 35, A வந்து 8 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. D + A 43. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் D - A, டியோட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ 35. ஓகேங்களா? D - Aன்றப்ப 8 - 35. 8 - 35னா -27.
ஓகேங்களா. +27 இல்லை, ஏன்னா வந்து டி சின்னது. இப்போ ஆன்சர் என்னது -43/27. எல்லாரும் அவசரத்தில் 43/27 போட்டால் தப்பாயிடும். -43/27 தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நம்மளுக்கு சொல்லிட்டோம். இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு A ரேஷியோ B ரேஷியோ Cன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ஷன் தாங்க பெஸ்ட்டு. இதை எப்படி போடணுன்றதை நான் அப்பயே சொல்லி கொடுத்துட்டேன். ஏவுக்குன்றப்ப அப்போ ஏவை வந்து விட்டுட்டு இப்போ A ரேஷியோ B ரேஷியோ C மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஏவுக்குன்றப்ப பியோட கோஎஃபிஷியன்ட்டையும் சியோட கோஎஃபிஷியன்ட்டையும் பெருக்கணும். பியோட கோஎஃபிஷியன்ட்னா பிக்கு முன்னாடி இருக்க நம்பர், சியோட கோஎஃபிஷியன்ட்னா சிக்கு முன்னாடி இருக்க நம்பர். ஓகேங்களா. அப்போ என்ன வரும் 4 × 5. பிக்குனா பியோட கோஎஃபிஷியன்ட் விட்டுணும், ஏவோட கோஎஃபிஷியன்ட் 3யும் சியோட கோஎஃபிஷியன்ட் 5 பெருக்கணும், 3 × 5. சிக்குனா சியோட கோஎஃபிஷியன்ட் விட்டுணும், ஏவு பிக்கு 3 × 4 12. ஓகேங்களா. 20:15:12 தான் ஆன்சர். ஆனால் இவ்வளோத்தை நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கிறது சொல்கிறது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் தான் பெஸ்ட்டு. A/B என்ன வரும், A/Bக்கு இதை விட்டுருங்க, இந்த டைமே எனக்கு தேவையில்லை. A/Bக்கு அப்போ A/Bனா ஏவுக்கு வந்து பியோட கோஎஃபிஷியன்ட்டும் பிக்கு வந்து ஏவோட கோஎஃபிஷியன்ட் நிற்கும். 4/3ன்னு இருக்க போகுது. ஓகேங்களா. இப்போ எனக்கு ஏவுக்கு 4னா பிக்கு 3 இருக்கணும், பிக்கு வந்து 3ஓட மல்டிபிள் இருக்கணும். பிக்கு வந்து 3ஓட மல்டிபிள் இதில் மட்டும்தான், இந்த ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் இல்லை, 3ஓட மல்டிபிளா. இதில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4 பிக்கு 3 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ பிக்கும் சிக்கும் பாருங்கள், பிக்கும் சிக்கும் பார்க்குறப்ப பிக்கு 5 சிக்கு 4 ஆகிடும். அப்படியே கோஎஃபிஷியன்ட் மாறுமா, சியோட கோஎஃபிஷியன்ட் பிக்கும் பியோட கோஎஃபிஷியன்ட் சிக்கும் வருமா. பி வந்து பெருசாக இருக்கணும், பி பெருசாக இருக்கணும், சி சின்னதாக இருக்கணும். இதுதான் ஆன்சர். இது வந்து சி பெருசாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ டி இல்லை, சி தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் XYZ தான் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸில் நான் போன கொஸ்டின் மாரி சொல்லி தரலாம் போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆப்ஷனை மட்டும் தான் வச்சு போட போகிறோம். ஓகேங்களா. ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எக்ஸுக்கும் ஒய்க்குமானது போடுறப்ப எக்ஸுக்கு வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 24, ஒய்க்கு வந்து இதை மட்டும் பாருங்கள், இதை விட்டுருங்க, இது நம்ம இருக்கிற மாதிரியே பார்க்கக்கூடாது. ஒய்க்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 15 அடித்தா என்ன வரும், இதை அடிக்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி சரி அடிக்க கூட தேவையில்ல, அடித்து எழுதினாலும் ஓகே தான், அடித்து எழுதினாலும் ஓகே தான். 8 3 காமனாக இருக்குல்ல, 8 5. ஓகேங்களா. 8/5. எக்ஸுக்கு 8னா 8ஓட மல்டிபிள்னா இதுக்கு 5ஓட மல்டிபிளாக இருக்கணும். இது 8 4, இது 5 20 இருந்தால் கரெக்டு. அப்போ இல்லைங்க, எனக்கு எக்ஸு தான் பெருசாக இருக்கணும், தப்பு. எக்ஸு 8 4 32, 5 20. ஓகே, இது வரும். இது 24, 8 3 24, 5 3 15, இதுவும் வரும். ஓகேங்களா. எக்ஸோட மல்டிபிள் வந்து எக்ஸ் வந்து 8ஓட மல்டிபிளாகவும் ஒய் வந்து 5ஓட மல்டிபிளாகவும் இருக்கணும். இதை வந்து 3ஆல் பெருக்கிறாங்க, இதை 3ஆல் பெருக்கினா 24/15. இதுவே இதை 4ஆல் பெருக்கினாங்க, இதை 4ஆல் பெருக்கினாங்கன்னா 32/20. ஓகேங்களா. இப்போ எனக்கு சியும் டியும் இருக்குது. அப்போ நான் ரெண்டாவது இதுவான இது ஒய்க்கு இசட்டுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கும். YZ, ஒய்க்கு வந்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு, இசட்டுக்கு வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு. ஓகேங்களா. பண்ணுறப்ப என்ன வரும், ஒய் 4 8 32, 3 8 4/3ன்னு வரும். 3 8 23, 4/3ன்னு வரும். இது 4னா இது 3 வரணும், இது 4னா இது 3 வரணும். ஓகேங்களா. இதில் ஓகே 5 வந்து காமனாக இருக்குது, 4 5 20, 3 5 15. ஓகே. ஆனால் இது 15, இது 4. இது வந்து பி வந்து 4ஓட மல்டிபிளாக இருக்கணும், இங்கே இல்லை. அப்போ இது தப்பு, சி மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா. வெறும் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதுலேயும் நம்ம ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்லேயே போயிடலாம். பி ரேஷியோ கியூ ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். PQ, பிக்கு என்ன 3, கியூக்கு 2, பிக்கு 3 கியூக்கு 2. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேங்களா. பிக்கு 3னா கியூக்கு 2 இருக்கணும். 3னா 3 × 10, 2 × 10. ஓகே. பிக்கு எனக்கு பெருசாக இருக்கணும் கியூவோட, அப்போ இது இல்லை. இது 2 3ன்னு இருக்குது, இல்லை 3 2ன்னு இருக்கணும். 3 2, இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம சிடி, அது RSக்கு பார்ப்போம். 6S, ஆருக்கு வந்து எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, எஸ்ஸுக்கு வந்து 6ஓட கோஎஃபிஷியன்ட் 4. 6 வந்து பெருசாக இருக்கணும். ஓகேங்களா. இது ரெண்டுமே இல்லை. ஓகேங்களா. இது ரெண்டில் ஏவா டிஎன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் எனக்கு 6 பெருசாக இருக்கணும், இதில் எனக்கு 6 சின்னதாக இருக்குது, எஸ் பெருசாக இருக்குது. அப்படி தப்பு, இதுதான் ரைட்டு. 5 3 4 3. ஓகேங்களா. டி ஆன்சர் ரைட்டு. வெறும் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. இப்போ இது வந்து நார்மல் கொஷினுங்க. சிம்பிளிஃபை த ரேஷியோ 1/8 ரேஷியோ 1/9 ரேஷியோ 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க, 1/8 ரேஷியோ 1/9 ரேஷியோ 1/2. இதுக்கு 2 மெத்தடில் போடலாம். LCM 1, இல்லைனா வந்து ஃபஸ்ட் இடத்துல இந்த 1/8ன்னு இருக்கா, அந்த இடத்துக்கு வந்து சரி
நார்மலாக இது வந்து இந்த மெத்தட் சொல்லி தரும் பாருங்க. 1/8ன்னு இருக்குன்னா முதல் எல்சிஎம் மெத்தட் சொல்கிறேன். இதுக்கு எல்சிஎம் என்ன? 9 8 2க்கு எல்சிஎம் 72. ஓகேங்களா? எப்படி வந்துச்சுன்னா அது எல்சிஎம் படிக்க உங்களுக்கு அசால்ட்டாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 9 8 2க்கான எல்சிஎம் 72. 9 8 பெருக்குனீங்கனாலே அது 72ன்னு வந்துடும். இதில் 2க்கானதும் இருக்கும். அப்போ முடிஞ்சிடுச்சு. 72ன்றது எல்சிஎம். இப்போ இங்கே 72 வரணும்னா என்ன பண்ணணும்? மேலேயும் கீழே 9ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம்னா என்ன? டினாமினேட்டரில் எல்லாத்தையும் நான் 72 வர வைக்கணும். அப்போ 1/8ன்னு இருக்கா, அதை மேலேயும் கீழே 9ஆல் பெருக்கினா கீழே எனக்கு 72 வந்துடும். 1/9 இருக்கா, மேலேயும் கீழே எனக்கு 72 வரனா 8ஆல் பெருக்கினா 72 வரும். 1/2ன்னு இருக்கா, மேலேயும் கீழே 36ஆல் பெருக்கினா எனக்கு கீழே 36 வரும். கீழே எல்லா இடத்தையும் 72 இருக்குது, கேன்சல் ஆகிடும் ரேஷியோவில் காமனாக இருந்தால். அப்போ 9:8:36 ஆன்சர். இது இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா 1/8 ரேஷியோ 1/9 ரேஷியோ 1/2ன்னு இருக்கா. இப்போ இந்த 8 ஃபஸ்ட் எடுத்து இந்த நம்பருக்கு பார்க்குறோமா, இந்த நம்பருக்கு பார்க்குறப்ப இது இந்த இடத்த விட்டுருங்க. இந்த மீதி இருக்குது இந்த டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள், எல்லாம் மேலே ஒன்றா இருக்குது. அப்போ ஒன்றா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்க இந்த டினாமினேட்டர் இருக்குது பாருங்கள், இது வந்து இங்கே போயிடும். 9 × 2 பெருக்கல்ல. ஓகேங்களா? இது அடுத்து பிக்கு பார்க்குறப்ப இந்த 9 விட்டுருங்க. இந்த 8ம் இந்த 2 இங்கே மல்டிபிள் ஆகும். சிக்கு பார்க்குறப்ப 8ம் 9ம் இந்த சிக்கானதை விட்டுருங்க. 8ம் 9ம் இங்கே மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? இது எந்த மெத்தட்னா 3a = 4c = 7 சரி 4b = 7c. இந்த இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவோட கோஎஃபிஷியன்ட்டை விட்டு பியும் சியும் பெருக்கணும். பியோட கோஎஃபிஷியன்ட் விட்டு ஏவும் சியும் பெருக்கணும். ஏவோட கோஎஃபிஷியன்ட் சியோட கோஎஃபிஷியன்ட் விட்டு ஏவும் சியும் பெருக்கணும். இல்லை ஏ ரேஷியோ பி ரேஷியோ சிக்கு அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? இங்கே டினாமினேட்டரில் இருக்கும். அதாவது எழுத்து கொடுத்தா கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அந்த மெத்தட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அதாவது லெட்டர்ஸ் ஏபிசின்னு இருந்துச்சுன்னா அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட். ஆனால் இங்கே ஏபிசின்னு எந்த எழுத்துமே இல்லைன்னா டிவிஷனில் கொடுக்குறப்ப இந்த மெத்தட். ஓகேங்களா? டிவிஷனில் கொடுக்குறப்ப இந்த மெத்தட். ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட் எடுத்து விட்டுருவீங்க. 9 × 2 8 × 2 9 × 8. ஓகேங்களா? அது 2 காமனாக இருக்குது, அடித்தா 4. 9 × 8 ரேஷியோ 72. சரி 36. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுவே வந்து எழுத்து இருக்கிறப்ப டினாமினேட்டரில் எதனா நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட ரேஷியோ என்ன போடுவீங்க? 3:4. என்ன கொடுக்குறாங்க டிவைடரில் இருக்கோ அதுதான் வந்து அதோட ரேஷியோவாக வரும். ஓகேங்களா? அதுவே வந்து எழுத்து கொடுக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக 3:4:4ன்னு கொடுத்தா அதான் ஆன்சரு. புரியுதுங்களா? இது எழுத்து கொடுக்கறதுக்கும் எழுத்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆகும். அங்கே வந்து பையில் இருக்கிறப்ப இந்த மெத்தட், அதாவது அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுக்கும் எழுத்து இருக்கிறப்ப மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுக்கும் எழுத்து இல்லாத இருக்கிறப்ப டிவிஷனில் இருக்கிறதுக்கும் சேம் மெத்தட். ஓகேங்களா? எழுத்து இருக்கிறப்ப டிவிஷனில் இருக்கிறதுக்கும் எழுத்து இல்லாதப்ப அப்படியே நார்மலாக இருக்கிறதுக்கும் சேம் மெத்தட். ஓகேங்களா? இது கொஞ்சம் புரிஞ்சுங்க, ரொம்ப ஈஸி தான். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போவோம். Salaries of A, B, C are in ratio 3/2, 6/5, 4/3. A plus B ஓட salary வந்து 40500. By what percentage is A more than C? A more than C இங்கே என்னன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பர்சன்டேஜில் கேட்டாலும் சரி, ரேஷியோவில் கேட்டாலும் சரி, நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தேவையே இல்லை. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ண போகுது. கொஸ்டின் நம்மளை ரேஷியோவில் கேட்டாலும் சரி இல்லை கொஸ்டின் நம்மளை ரேஷியோவில் கேட்டாலும் சரி, பர்சன்டேஜில் கேட்டாலும் சரி, ரேஷியோ அப்படி இல்லைனா பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்கறது சொல்கிறேன். ஓகேங்களா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் இஸ் ஏ மோர் தென் சி? கொஸ்டின் கேட்கறது நம்மளை பர்சன்டேஜில் கேட்டாலும் ரேஷியோவில் கேட்டாலுமே நம்மளுக்கு வேல்யூ அவசியமே இல்லை. ஓகேங்களா? வேல்யூ தேவையே இல்லை. இதில் நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் நம்மளுக்கு ஏவுக்கான சிக்கான ரேஷியோ தெரிஞ்சால் போதும். அதுவும் நம்மளுக்கு ஏவுக்கும் சிக்குமான ரேஷியோ தான் இந்த கொஸ்டினுக்கு தேவை. பி எனக்கு தேவையே இல்லை. அப்போ பியோட வேல்யூ எனக்கு தேவையில்லை, இந்த வேல்யூவும் எனக்கு தேவையில்லை. ஏ சி ஏவுக்கு இங்கே 3/2ன்னு இருக்குது, சிக்கு 4/3ன்னு இருக்குது.
4/3 இருக்கா, ஏவுக்கு 4/2 3/2, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 9:8 வருமா. ஏ ரேஷியோ சி 9:8 வரும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பை வாட் பர்சன்டேஜ் இஸ் ஏ மோர் தென் சி. ஏ மோர் தென் சி, இந்த தென்னுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, மோர் தென் சி, அதுதான் எனக்கு பேஸ். ஓகேங்களா, அந்த பர்சன்டேஜ் எடுக்கிறப்ப நல்லாவே சொல்லி தருவேன். இது பர்சன்டேஜ் கான்செப்ட் தான் கொஞ்சம் இதில் வந்துடுச்சு. ஓகேங்க, எல்லா கான்செப்ட்லேயும் அப்படி தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். எப்பயுமே இந்த மோர் தெனுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், அதான் எனக்கு பேஸு. அப்போ சி இதான் எனக்கு பேஸு. அப்போ அந்த பேஸுன்றது பையில் வந்துடும். ஓகேங்களா, மோர் தென்னு சொல்லியிருக்காங்க. சியை விட ஏ எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1 அதிகமாக இருக்குது. 1/8னா பர்சன்டேஜ் வேல்யூ என்ன, 12.5%. இது நீங்கள் அடித்து பார்த்தாலும் சரி தான். ஓகேங்களா, ஆன்சர் வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி. இல்லைனா 1/8 மேலே கீழே 100ஆல் பெருக்கிங்க. 8 8 12 8 96, மீதி 4 இருக்கும். 4னா புள்ளி வச்சுக்கணும், 0 போட்டிங்கன்னா I8 40. ஓகேங்களா, 12.5 இருக்கும். இந்த கீழே இருக்கிற 100 இருக்குல்ல, பர்சன்டேஜ்னால் அந்த கீழே இருக்கிற 100 அப்படியே பர்சன்டேஜாக மாறிடும். இதை நான் பர்சன்டேஜ் கான்செப்ட்டில் சொல்லித்தரேன். ஓகேங்களா, 1/8னா 12.5ன்றது ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய வேல்யூ தான். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போவோம். அது முக்கியமானது என்னென்னா, பர்சன்டேஜ் கேட்டாலும் சரி, ரேஷியோ கேட்டாலும் சரி, கொஷினில் நம்ம வேல்யூ தேவையே இல்லை. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே இருக்குது. A/B ரேஷியோ, B/C ரேஷியோ, C/Aன்னு இருக்குது. அப்போ நம்ம ABCக்கான முதல்ல ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ ABCக்கான ரேஷியோனா எனக்கு 1/4 ரேஷியோ, 1/3 ரேஷியோ, 1/2ன்னு இருக்குது. எழுத்து இல்லாமல் டினாமினேட்டரில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏவுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதையும் பெருக்குவோமா, 3 × 2 6. அப்புறம் பிக்கு என்ன, ஏவோட இந்த சைடில் இருக்கிறதும் இதையும் பெருக்குவோமா, 8 4 2 8. சிக்குன்னா சியை விட்டுருவோமா, 4 12. காமனாக இருக்கிறது என்ன, 2ஆல் அடிக்கலாமா, 3 × 4 × 6. இப்போ ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு, ரேஷியோ கிடச்சிச்சு. அப்படி இல்லை எல்சிஎம் என்ன, இதுக்கு 12 வரணும்னா என்ன பண்ணணும், 1/4 ரேஷியோ, 1/3 ரேஷியோ, 1/2. 12 வரணும்னா இதுக்கு நான் 3ஆல் பெருக்குனா 12 வரும். 3 கீழே 12 தான் வரப்போது, அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 4ஆல் பெருக்குனா 12 வரும். 4 இது 6ஆல் பெருக்குனா 12 வரும். எப்படி பண்ணிங்கனாலும் சரி தான். 3:4:6. இது என்ன கேட்கலை, இது கேட்கலை. ஓகேங்களா, கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, கேட்டிருக்கிறது A/B, B/C, C/A. A/Bனா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. B/C பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6. C/A 6, ஏவோட வேல்யூ 3. இதை எதனா அடிக்க முடியுமா, 2 1 2 3. காமனாக 2 இருக்குது, அதால் அடிக்கிறோம். ஓகேங்களா, என்ன இருக்குது, 3/4 2/3 2/1ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு நம்பர் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 எல்சிஎம் 12. அப்போ இதுக்கு 12 வரணும்னா நான் 3/3ஆல் பெருக்குன்னா இங்கே கீழே 12 வந்துடும். இதுக்கு 4/4ஆல் பெருக்குன்னா கீழே எனக்கு 12 வந்துடும். கீழே 12 வரணும்னா மேலேயே அதே நம்பரால் பெருக்கணும். இதுக்கு 12 வரணும்னா 12/12ஆல் பெருக்கணும். 3 9, கீழே அப்போ 12 வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். 2 4 8 2 12 24. 9:8:24 ஆன்சர். 9:8:24. 8:9:24 இல்லை, 9:8:24. சின்றது ஆன்சர். ஓகேங்களா, சின்றது ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் பாருங்கள். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா P ரேஷியோ Q ரேஷியோ 6ன்னு கேட்டாங்க, இங்கே ரேஷியோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆப்ஷன் வச்சு பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் எதுவும் கொடுக்கல, ப்ளஸ்ஸும் எதுவும் கொடுக்கல. அது மாதிரி நேரத்தில் நம்ம ஆப்ஷன் செக் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் செக்கு பெஸ்ட்டு. எப்போ ஸ்ட்ரைட்டாக இது கொடுத்துட்டு இதோ 2B ரேஷியோ 3Q ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாங்கனாலோ, இல்லை 2B + 3Q / 3Q + 3Dன்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த செட், 3Rன்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த செட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, ப்ளஸ் சிம்பிளும் இல்லை, மைனஸ் சிம்பிளும் இல்லை. ஓகேங்களா, அப்படி நார்மலாக P ரேஷியோ Q ரேஷியோ 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எது பெஸ்ட்டு, ஆப்ஷன் செக் தான் பெஸ்ட்டு. இப்போ PQக்கு மட்டும் பாருங்கள். P 3/5P = 7/9Qன்னு இருக்குது. இப்போ என்ன ஆகும், P/Q வேணும் எனக்கு.
அப்போ இந்த 3/5 இந்தாண்ட போயிட்டு 5/3 ஆகி மல்டிபிள் ஆகும். அதாவது இந்த 5 டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகும், இந்த பக்கம் 3 மல்டிபிள் இருக்கிறது அந்த பக்கம் போய் டிவைடட்லேயே ஆகும். ஓகேங்களா? 35/27 P/Q 35/27. P 35னா Q 27 இருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், P இது Q, இது வந்து ஆரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. 35னா 27 இருக்கணும், 35 36 வராது. இதை பார்த்தீங்கன்னா 35/27. ஓகேங்களா? 4 35 140, 4 27 108 இது சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு P தான் பெருசாக இருக்கணும், Q சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே Q பெருசாக இருக்குது, அப்போ இது வராது. இது பார்த்தீங்கன்னா P 35னா Q 27 இருக்கணும். இங்கே 45 இருக்குது, 45 27 மல்டிபிளே இல்லை, அப்போ டியும் வராது. ஒரே ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஆப்ஷன் செக் தான் பெஸ்ட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2a/b 2a/3 4b/5 = 3c/4 ஃபைண்ட் a² + c² - b². இது கொஸ்டின் வந்து ஏதோ தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு ரேஷியோவில் கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ரேஷியோவில் கொடுத்துட்டு வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா அவங்க அதாவது ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவிலே கேட்டால் தான் வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா போட முடியும். ஆனால் இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, வேல்யூ எதுவுமே கொடுக்கல, ரேஷியோவில் கேட்கல, நார்மலாக கேட்டாங்க. அப்போ இது போட முடியாது. கொஸ்டின் ஏதோ தப்பு இருக்குது. ஆமாம், கொஸ்டின் தப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ன ஃபைண்ட் என்ன இருக்குன்னா 18/a √a² + c² - b². ஓகேங்களா? ஓகே, இது வந்து இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. இதுவும் ஒரு நல்லதாக போச்சு, ஒரு வாய்ப்பு சொல்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பு கிடச்சிது. ஓகேங்களா? என்னன்னு எப்பவுமே நம்மளுக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கன்னா, ரேஷியோவில் கேட்குறாங்கன்னா மட்டும்தான் நம்ம வேல்யூ இல்லாமல் போட முடியும். ரேஷியோவில் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நார்மலாக கேட்டாங்கன்னா அதுக்கெலாம் நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா? இதுவே வந்து இங்கே பாருங்கள், இது ஏன்னா இது வந்து டிவைடரில் இருக்குது, அப்போ என்னால் போட முடியும், சால்வ் பண்ண முடியும். அதுவே ரேஷியோவில் கொடுத்துட்டு அது கூட ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அது பின்னா என்னது a + b + c = 107 அப்படி எதனா ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்னால் போட முடியும், இல்லைனா என்னால் போட முடியாது. ஓகேங்களா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதுனேன், இது இந்த கொஸ்டினுக்கு இல்லை. ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த ஃபைண்டு 18/a √a² + c² - b² இருக்குது. இப்போ இதில் இருந்து இது மாதிரி கொஸ்டின் ப்ளஸில் வந்துடுச்சு, அப்போ ஆப்ஷன் வச்சு போக முடியாது, செக் போட்டு தான் ஆகணும். அப்போ போடுறப்ப நம்ம என்ன போடுவோம்? a/b. இப்போ எப்படி விடலாம் இதை பார்க்கலான்னு பார்ப்போம். 2a/3 = 4b/5 3c/4. இது எப்படி போடலான்னு சொல்லியிருக்கேன் நான். a ரேஷியோ b ரேஷியோ c கண்டுபிடிக்கணும்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே அதுக்கான வேல்யூ ஆகிடுமா? இது ஏவுக்கானதாகிடும், பிக்கு 5 சிக்கு 4ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் அடுத்து நியூமினேட்டரில் இருக்கிறப்ப என்ன ஆகிடும்? நியூமினேட்டரில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஏவுக்கு இதை விட்டுடணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஓகேங்களா? பியோட கோஎஃபிஷியன்ட்டு சியோட கோஎஃபிஷியன்ட்டு பெருக்கணும், அது இந்த இதையும் பெருக்கணும், ஏற்கனவே போட்டதையும் பெருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பிக்குன்னு வரப்போ ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு சியோட கோஎஃபிஷியன்ட், அதில் நான் ஏற்கனவே ஒரு நல்லா தரவாக சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் நான் வந்து வேகமாக போகிறேன். ஓகேங்களா? ஏவோட கோஎஃபிஷியன்ட் 2, பியோட கோஎஃபிஷியன்ட் 3, 2/3. இதுக்கு அடுத்து வந்து சிக்குனா இதை விட்டுணும், ஏவோட கோஎஃபிஷியன்ட்டும் பியோட கோஎஃபிஷியன்ட்டும் 2/4. ஓகேங்களா? ஏ வந்து 2, பியோட கோஎஃபிஷியன்ட் 4. பெருக்கிறப்ப எதனா காமனாக இருக்குது, அடிக்காமல் 2 காமனாக இருக்குது, அடிச்சுக்கலாம். பெருக்கணும் என்ன வருது? 18/15/16ன்னு வருது. ஏ ரேஷியோ பி ரேஷியோ சியோட வேல்யூ, ஏ ரேஷியோ பி ரேஷியோட வேல்யூ வந்து 18/5/16ன்னு வருது. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், ரேஷியோலேயே கொடுத்துட்டு ரேஷியோலேயே கேட்டாலும் சரி, ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டாலுமே என்ன ஒரு மெயின் டிகிரி எனக்கு சேமாக இருக்கணும். டிகிரி பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கெல்லாம் 2 இருக்குன்னு பார்க்காதீங்க. டிகிரி a² இருக்குன்னா அதை நான் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்ப ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ டிகிரி எல்லாமே இதுக்கு என்னவாக தான் இருக்குது? 1ஆக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கும் டிகிரி 1 தான், இதுக்கும் டிகிரி 1 தான், இதுக்கும் டிகிரி 1 தான், டினாமினேட்டர்லையுமே டிகிரி 1 போட முடியும். ஓகேங்களா? ரூட் உள்ளே இருக்கிறதுனால 2ன்னு இருந்தால் அதோட டிகிரி 1. ஓகேங்களா? 4ன்னு இருந்ததுன்னா அதோட டிகிரி 2. ஓகேங்களா? அப்படி மாறும், ஏன்னா ரூட் உள்ளே இருக்கிறப்ப ரூட்டை வெளியே எடுக்கிறப்ப 2 நம்பர் இருந்தால் அதுலேருந்து ஒரு நம்பர் தான் எடுப்போம். 6x6 ரூட்டுன்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்து 6 எடுப்போம். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன டிகிரி 1 தான். டிகிரி சேமாக இருக்கும், ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டாலுமே டிகிரி சேமாக இருக்கணும். இங்கே டிகிரி சேமாக இருக்குது, அப்போ போட முடியும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது? 18/a, ஏவோட வேல்யூ என்ன? 18 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட்டு
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஏன்றது 18 ஸ்கொயர்னா 324 ப்ளஸ் சி ஸ்கொயர் 16 ஸ்கொயர்னா 256 மைனஸ் பி ஸ்கொயர். பின்றது 15 ஸ்கொயர் 225 கழிச்சா என்ன வரும் 31 ஆட் பண்ணிங்கன்னா 355. இந்த 18 கேன்சல் ஆகிடுமா, ரூட்டு 355. ஓகேங்களா, ரூட் 355ன்றது ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுதான் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அதுவும் ரொம்ப பெரிய கொஷின்ஸ்லாம் இல்லை. இதில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரேஷியோலேயே கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டாங்கனாலுமே டிகிரி சேமாக இருக்கும். இல்லை ரேஷியோவில் கொடுத்துட்டா ரேஷியோவில் மட்டும்தான் கேட்கணும். எப்போ வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா, வேல்யூ அவங்க எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமானது, இந்த ரூட் உள்ள இருக்கிறப்ப நம்மளுக்கு டிகிரி 2ன்னு இருந்துச்சுன்னா அது டிகிரி 2 இல்லை 1 தான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஸ்கொயர்னு இருக்கிறப்ப வெளியே எடுத்தால் 1, ஏ பவர் 1 தான் வரும். ஓகே, டிகிரி 1 ஆகிடும். இப்போ 39வது கொஸ்டின் ஃபைண்டு. இந்த கொஸ்டின் நான் இது நார்மலாக சொல்லியே கொடுத்துட்டேன், அந்த கான்செப்டில் சொல்லி தரது தான். இதில் என்ன காமனாக இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதுலேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதுலேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான். அப்போ இது என்ன பண்ணணும், சம்மு. இதில் இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான். இது வந்து நான் அந்த கான்செப்ட்லேயே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ இங்கே வந்து 23 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 23, சியோட வேல்யூ 12. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ மொத்தமாக கூட்டம் 35. இந்த இடத்தையும் காமனாக இருக்குது, இந்த இடத்தையும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி காமனாக இருக்குது, இந்த இடத்தையும் ஏ ப்ளஸ் அதாவது ஏபிசி எல்லாமே காமனாக இருக்குது. அதனால் நான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 25ன்னு இருக்குது. ஒரு இடத்துல 25ன்னு இருக்குது, ஒரு இடத்துல 35ன்னு இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சியம் என்ன, 35க்கும் 25க்கும் எல்சியம் 175. ஓகேங்களா, எல்சியம் எப்படின்னு தெரியல. காமனாக இருக்கிற நம்பரை ஒரு வாட்டி, இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது என்ன 5, காமனாக இல்லாதது என்ன இதில் 7, இதில் 5 × 5ன்னு இருக்குது. ஒரு 5 காமனுக்கு இருக்கிறதுலாம் ஒரு 5 காமன் இல்லாதது. ஓகேங்களா, 5 × 7 × 5 7 × 25 175. அந்த எல்சியம் வந்து மறுபடியும் நாங்கள் சொல்லித்தரோம், புரியும். இப்போ 35க்கு 25க்கு எல்சியம் 175. ஓகேங்களா, எல்சியம்னால் முக்கியமானது என்ன, காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதணும். காமனாக இல்லாதது அதாவது அன்காமனாக இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி எழுதணும். ஓகேங்களா, இப்போ 35 25ன்னு இருக்குது. 35 வந்து நான் 7 × 5ன்னு எழுதிப்பேன், 25 வந்து 5 × 5ன்னு எழுதிப்பேன். இதில் காமனாக இருக்கிறது எது, 5 வந்து காமனாக இருக்குது. இந்த 5 காமனாக இல்லை, ஒரு 5 காமனாக இருக்குது. ஓகேங்களா, காமனாக இல்லாத இதில் 7, இதில் 7 இருக்குது. ஓகே, இதில் 5 இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து எல்சிஎம். 7 × 25 175. எல்சிஎம் வந்து 175. 175 வேணும்னா இதை நான் 5ஆல் பெருக்குனா 175 வரும், இதை 7ஆல் பெருக்குனா 175 வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எனக்கு 175ன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இங்கே 5ஆல் பெருக்குனா எனக்கு 175 வருதுன்னா அப்போ இதையும் நான் 5ஆல் பெருக்கணும், இதையும் நான் 7ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ ஏ ப்ளஸ் பி பை சி என்ன வரும், 5ஆல் பெருக்கிறப்ப 23 × 5 115, சியோட வேல்யூ 12 × 5 60. அதேமாதிரி அந்த இடத்துல இருக்கிறது செகண்ட் இருக்குது பி ப்ளஸ் சி பை ஏ, பி ப்ளஸ் சி பை ஏ, பி ப்ளஸ் சி பை ஏவில் நான் 7ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா, 17 × 7 119, 8 7 56. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஏ ப்ளஸ் சி பை பி. அதுக்கு முன்னாடி சியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு, சியோட வேல்யூ 60, ஏவோட வேல்யூ 56, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இதில் 60னா பியோட வேல்யூ என்ன இருக்கும் 59. ஏன்னா மொத்தமாக ரெண்டுத்தையும் கூட்டினா 119, அதில் சின்றது 60னா பி 59. இப்போ நம்மளுக்கு கேட்குறது ஏ ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பின்னா 116, ஏ ப்ளஸ் சின்றப்ப 116. ஏன்னா சிக்கு 60, ஏக்கு 56, பியோட வேல்யூ 59. 116 / 59ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் 2772, எல் ரேஷியோ எம் ப்ளஸ் என் 5:13, என் ரேஷியோ எல் ப்ளஸ் எம் 4:7, பாயிண்ட் எம். இங்கே பாருங்கள், எம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேல்யூ கேட்டிருந்தால் எனக்கு எதனா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும். எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் 2772 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியும். வேல்யூ கேட்குறாங்கனாலே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ நம்ம இதிலேருந்து எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் 1. ஓகே, இது ரெண்டுத்தில் இருந்தும் எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என்னோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது என்னது, போன கொஷின் மாரி தான், எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என், இதுலேயும் எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என். சம் என்ன, இந்த இடத்துல சம் எனக்கு 18 வருது, இந்த இடத்துல சம் 11 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் வந்து இங்கே 18 11 ரெண்டுமே வந்து கோப்ரைம் நம்பர்னா ஹச்சிசிஎஃப் வந்து உங்கள் 1, ஹச்சிசிஎஃப் 1ன்றது எனக்கு கோப்ரைம் நம்பர். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்,
இது ரெண்டுத்தோட எல்சிஎம் என்ன இருக்கும்? குறைப்பெரும் நம்பராக இருந்தால் அந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். 18 × 11 198. ஓகேங்களா, 198. இப்போ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு நம்பரை நான் 11ஆல் பெருக்கிறேன், இதை 18ஆல் பெருக்கிருக்கேன். இப்போ இதை 11ஆலையும் இதை நான் 18ஆலையும் பெருக்கியிருக்கேன். அப்போ L/M+N. எல்லோட வேல்யூ 5 × 11 55, 13 × 11 143. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், N ரேஷியோ L+M. இதை 18ஆல் பெருக்கணுமா? 4 × 18 72, 7 × 18 90 + 126. ஓகேங்களா, 126. இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே இது வந்து L+M+N வந்து 198 கிடச்சிடுச்சு. வர வச்சுட்டோம், ஏன்னா சேம் ஆகிட்டோம், சம்மை வந்து சேம் ஆகிட்டோம். அடுத்து இப்போ இதிலேருந்து L வந்து என்ன? 55. ஓகேங்களா, M வந்து என்ன? M வந்து சரி இருங்க, N வந்து 72 இருக்குது. N வந்து 72, L வந்து 55. இந்த நேராக இருக்க எழுதிட்டோம். எம்முக்கான வேல்யூ N வந்து 72னா M வந்து 73. 71. 71 + 72 தான் வந்து 143. ஓகேங்களா, M வந்து 71, L 55, N 72 கிடச்சிருச்சு. அப்புறம் L+M+N வேல்யூ 2772. L+M+N வேல்யூ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும், 11 × 18 198. ஓகேங்களா, அதை 11 × 18 x. L+M+N இது ரேஷியோவில் இருக்குது, 198x = வேல்யூ 2772 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்னது? 198னா 11 × 18. அப்போ ஒரு 11 இந்த பக்கம் அடிச்சுக்கலாமா? இது வந்து ரேஷியோவில் இருக்கிற வேல்யூ, இது வந்து வேல்யூ. இது ரேஷியோட சம்மு, இது வேல்யூ. ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுலேருந்து நான் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஒரு 11 2 11 22, மீதி I 11 55, மீதி 2 11, ஒரு 18 மீதி 72 4 18. எக்ஸோட வேல்யூ எனக்கு 14 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 14னா இந்த இடத்த எல்லா இடத்தையுமே எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, நான் ரேஷியோவில் இருந்து அந்த நம்பரை இந்த ரேஷியோவில் இருந்து அதுக்கான வேல்யூ எழுதுறதுனால எக்ஸ் போட்டு தான் எழுதணும். ஓகேங்களா, இப்போ என்ன வந்து எம் கேட்டிருக்காங்க. எம் வந்து 71 × எக்ஸோட வேல்யூ 14. 71 × 14 யூனிட் டிஜிட் எனக்கு 4 வரும். யூனிட் டிஜிட் 4 வருது, இது மட்டும் தான். அதாவது லாஸ்ட் டிஜிட் 4, இது மூணுமே இல்லை, இது மட்டும்தான் ஆன்சர். 71 × 14 என்ன பெருக்கிறதுனால பெருக்குங்க. 14 × 7 980, ஒரு 14. ஓகே, கரெக்டாக வருது. ஓகேங்களா, யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இதில் நம்ம எல்லாமே நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பாருங்கள், 2 வாட்டி போட்டு பாருங்கள். அடுத்து வந்து எனக்கு ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டு முடிச்சிடுவேன். அடுத்து வந்து ரேஷியோக்கு வந்து நான் போட்ட எல்லா சமயம் பார்த்துட்டு அடுத்து இந்த மார்க் டெஸ்ட்டை மட்டும் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த 20 கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, பாய்.